ஏய் இங்கோட போறப்ப போட்டு விட்டு போறேன். ஏடா இதெல்லாம் மறைச்சிக்க. என்ன பண்றீங்கன்னா போத போய் வேட்டி எடுக்கணும். ஆமா அது அதெல்லாம் சரியா இருக்கு. என்ன வரைக்கும் நான் வைக்கிறேன். சரி. என்ன பீரோ நோண்டிட்டு இருக்கீங்க? ஏய் இங்கோட வாடா வாடா கல்லி கேமரா நீ வரா கேமரா வாங்கிட்டு நீ வரா கூட சரி அதுக்கு அவன அடிப்பீங்களா? வரணும் என்ன நல்லா போங்க. ஆமா தத்தை என்ன இப்ப ஆங்கிலத்தை அடிப்பீங்க எங்க அடிக்காம. சரி உள்ள என்ன பீரோ நோண்டிட்டு இருக்கீங்க? மணி என்ன 12 போகுது போன சொல்லி போவானமா கல்வி துட்டு கல்வி அவார்டு எடுத்து போட்டாரா போற சொல்லிக்கு போக வேண்டாம். ஏதா லைவ்ல எதாவது அடிச்சுட்டு இருக்கோம் குடிக்கிறது நிப்பாட்டிட்டீங்க நம்மள போடா டக்குன்னு பண்ண முடியுமாடா நீ சொல்றா வாரத்துக்கு ஒரு தாட்டி தானே குடிக்கிறது. அதான் டக்குன்னு பண்ண முடியாது ஏன்னா குடிச்சு கல்வி ஒரு வாரம் வச்சா வீட்டுல வச்செல்லாம் பேசணும்ல. ஆமா ஆமா ஒரு மட்டும் குடிக்கலாம் வார வாரம் ஏற்றி வந்தா அப்படியே குடிச்சு குடிக்கலாம். அப்புறம் எதுக்கு இப்ப தேடிட்டு ஏன் தேடி இருக்கா டக்குன்னு பண்ண முடியாதுடா. ஒரு பாட்டி போட்டு விடுறேன். நல்லா பண்ணுவா போறப்ப போட்டு விட்டு போறேன். பேச தெரியாதா பேச தெரியாது பேச்சு வாங்கினதே அமைதியா இருப்பீங்க. சரி சொல்றா நான் எதுக்கு இங்க வந்தேன் தெரியுமா? என்ன உருட்டு வந்திருக்கா இன்னைக்கு என்ன உருட்டு வந்திருக்கா? உருட்டெல்லாம் இல்ல ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து மக்களுக்கு தெரியணும். என்ன இன்ஃபர்மேஷன்? அதாவது சில தகவல்கள் அது வந்து மக்களுக்கு தெரியாம அப்படி சொல்லு தகவல் சொல்லு அதை வந்து உங்க மூலமா மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக வந்திருக்கா. இந்த ஆதிவாசிகளை பத்தி தெரியுமா? இல்லை போராக்கள் ஆதிவாசி பத்தி எனக்கு என்ன விஷயம்? ஆதிவாசிகள் தெரியுமா தெரியாது? இல்லை அந்த காலம் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிருக்காங்க? பச்சைக்கறி காட்டுல இருந்துக்கிட்டு பச்சைக்கறி எடுத்துப்பாங்களா? சரி பச்சைக்கறி எடுத்துப்பாங்களா? அது மிஞ்சி போனா நல்ல வெயில் இருக்க பாறை இருக்குல்ல உங்களுக்கு கல் எடுத்து இப்படி ஒரசனா வச்சு பிடிக்கும். அதுல அதை கட்டி பிடிச்சி வாட்டி சாப்பிட்டுட்டாங்க. சரி ஒரு அவங்க கட்டுறது வந்து இலை இதெல்லாம் மறைச்சிக்க இலையை மறைச்சிக்குவாங்க. பொம்பளையாலும் சரி ஆம்பளையாலும் சரி ஆதிவாசி அப்படி அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த புளி வேட்டைக்கு போவாங்களா அம்பு வச்சு அனுப்பிச்சு அதுல இந்த புளி தொழில் உரிச்சு கட்டிக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன்னு நான் சொல்றேன். நான் பெரிய ஆள் சொல்லிட்டாங்கப்பா. பெரிய ஆள் இப்போதே ஆதிவாசியை பத்தி ஒண்ணுமே தெரியாதுனாரு. ஆதிவாசியோட வரலாறு ஃபுல்லா சொல்லிடுறாங்க. இப்போ சொல்றது நம்ம கேட்கறா. அதே இப்ப ஆதிவாசியை பத்தி நிறைய பேருக்கு தெரியல. அதனால உங்க மூலமா வந்து தெரியப்படுத்துறதுக்காக சொன்னது. ஆனா என்னன்னா அது நீங்க வந்து அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்றத அவங்கள மாதிரியே நீங்க வாழ்ந்து காட்டுறீங்களா மக்களுக்கு? உண்மையிலே அது வந்து மக்களுக்கு காட்டுறதா நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்கள மாதிரியே வாழ்ந்து காட்டணும். ஒரு 10 நிமிஷம் மட்டும் எப்படின்றது மட்டும் பண்ணா போதும். அவங்க ரொம்ப ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறாங்க. உங்க ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்காக பண்ணுங்க. அவங்களுக்காக சரியா? அவங்க மாதிரியா? அவங்க மாதிரி நான் சொல்ற மாதிரி மட்டும் பண்ணா போதும். நீ சொல்ற மாதிரியா? ஆமா. வேற உருட்டல இல்லையா? உருட்டுனா நான் எதுக்கு இதை பத்தி உருட்டுனா நான் வேற ஏதாவது பண்ண மாட்டேன்னா இப்ப போய் என்ன பண்றேன்னா ஆதிவாசிகளுக்கு ஏத்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்து நாங்க காஸ்ட்லியான ஒரு போய் வாங்கிட்டு வந்திருக்கோம். காஸ்ட்லியா? ஆமா வாங்கிட்டு வந்திருக்கோம் ப்ரோ. அதை எடுத்துட்டு வாங்க. A few moments later. இது காஸ்ட்லியா? இதான காஸ்ட்லியா? ஆமா நான் மக்கள் ஏழை கட்டி வச்சுட்டு ஏழை கட்டி வச்சுட்டு காஸ்ட்லியான நீ காஸ்ட்லி அதுதான். சரி ஆதிவாசிகள் அப்படிதானே கட்டுவாங்க. இளந்தரையை தானே கட்டுவாங்க. அதனால என்ன பண்றீங்கன்னா நான் நீங்க இதை கட்டுறீங்க. போடா கட்டு போடா கட்டு நில்லுங்க. நான் கட்ட மாட்டா வாங்க சரி சரி கட்ட மாட்டா தானே சரி. நீங்க ஆதிவாசி அப்படிதானே கட்டிட்டு வரணும். கட்ட மாட்டா போடா சரி சரி விடுங்க விடுங்க. உண்மையா கட்டிட்டே போகணும் சரிங்களா? இப்ப என்ன பண்றீங்கன்னா போதும் போய் வேட்டி வச்சுக்கோங்க. ஆமா வேட்டி வச்சுட்டா வேட்டியோட அனுப்பாங்க. அதுக்காக போடா டக்குன்னு வச்சுட்டு ஓடியாங்க. ரெடி பண்ணணும்ல உங்களை. ஆமா ஆஹா அதான் அப்படி இருங்க. அற்புதம் அற்புதம் மார்வெலஸ். அதான் உண்மையான காட்டுவாசி எப்படி இருப்பாங்கன்றத உங்க மூலமா நம்ம அவங்களுக்கு காட்ட போறோம். நீங்க உண்மையான காட்டுவாசி மாதிரி மாத்தீங்க.
தாத்தா உங்களை மாதிரி வேற லெவல்ல இருக்கு தாத்தா. இதா காஸ்ட்லியான ட்ரெஸ் தலைக்கு. இது வந்து அவங்க தலையில கட்டுவாங்க தாத்தா. ஆமா அது இது வந்து அவங்க ஊர்ல ஹெல்மெட்டுன்னுவாங்க. உங்களுக்கு அதே மாதிரி ஒரு ஹெல்மெட்டை கட்டி விட்டாச்சு. இதுதே ஓகே. பூனைக்குட்டி மாதிரி இருக்கீங்க. புலிக்குட்டிய பூனைக்குட்டிய முயல் குட்டி மாதிரி அழகா இருக்காரு தாத்தா. இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான ஐட்டம் தாத்தா. கையை தூக்குங்க. எங்க வச்சு கொட்டான்னு வர்றாங்களே. ஏய் கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணிடுப்பா. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்குன்னு ஒரு பரவாயில்ல. கரெக்டா சூஸ் பண்ணி கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டோமே ப்ரோ. அளவுலாம் சரியா இருக்கு. காஸ்ட்லி ட்ரெஸ்னா இப்படிதான் இருக்கும் தாதா. இங்க பாருங்க, இனிமேல் ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இனிமேல் நீங்க பேசவே கூடாது. பேசவே கூடாது. பேசுறது எப்படின்னா எதா இருந்தாலும் அப்படிதான். எங்க சொல்லுங்க, எங்க சொல்லுங்க. போலாமா? ஆன்றது பேசுனீங்கன்னா நீங்க அவுட். இது ஒரு கேம் மாதிரி வச்சுக்கோங்க, சரிங்களா? போலாமா? கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்டாரு. தெரியாதா? சரிங்களா? இப்ப நம்ம போய் என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, சமைக்க போறோம். சரிங்களா? சமைக்கிறது வந்து நம்ம வீடியோ எடுத்து காட்ட போறோம். சரிங்களா? வெளியே போங்க, வெளியே போங்க. 15 minutes later. தாத்தா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள வந்திருக்கோம் தாத்தா. இது உனக்கு அடர்ந்த காடா அப்படின்னு கேக்குறீங்க, தெரியுது. விடுங்க தாத்தா, என்னமோ இது ஒரு நமக்கு ஒரு காடு. இப்ப காட்டுக்குள்ள வந்திருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆதிவாசி கணக்கா சமைக்க போறோம் தாத்தா. ஆதிவாசி அந்த காலத்துல எப்படி சமைப்பாங்கன்றது நான் இப்ப சொல்றேன். ஒண்ணு, இந்த நெருப்பு அதிகமாச்சுன்னா அதுக்குள்ள போய் விலங்குகள்லாம் செத்துருச்சுன்னா அதை எடுத்து சாப்பிடுவாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆதிவாசி கணக்காவே சமைக்க போறோம். இப்ப என்ன பண்றோம்னா, அவங்க வந்து கல் இருக்கு பார்த்தீங்களா, கல்லெல்லாம் வச்சு அது மேலே எதையாவது வச்சு அது கீழே வந்து நெருப்பு பற்ற வச்சு அந்த மாதிரி சமைப்பாங்க. அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க தாத்தா. நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் இப்போ நம்ம சமைக்க போகிறோம். இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 கல் கிடக்கு. இப்போ வந்து நம்ம இதை வந்து அரேஞ்ச் பண்ணணும், சரிங்களா? நீங்கள் இதை வந்து அரேஞ்ச் பண்ணுங்க. நான் போய் சொல்லி விறகெல்லாம் பிறக்கிட்டு வந்துடுறேன், சரிங்களா? ரெடி பண்ணி எடுத்து வைங்க, ஆரம்பிங்க. கரெக்டாக வந்து அந்த இதில் வச்சு கரெக்ட் பண்ணி விடுங்க ப்ரோ. வாங்க சொல்லி எல்லாம் எடுப்போம். விறகு வேணும்ல, விறகு வேணும்ல. பார்த்து கீழே விழுந்துட போகுது. என்ன வரைக்கும் நான் வைக்கிறேன். ஓகே, கரெக்டாக இருக்கா? விறகு பிறக்குதா? என்ன அமைதியாக நிற்கிறீங்க? இப்பொழுதுக்கு இந்த சொல்லியில வந்து நீங்க இப்ப வந்து என்ன பண்ண போறீங்கன்னா, நெருப்பு பத்த வைக்க போறீங்க. எந்த ஆதிவாசி உங்களுக்கு தீப்பெட்டி பத்த வச்சா? என்ன பண்றீங்கன்னா, ஓடினா தூரண்டா இல்லையே. அதான் அது வந்து உங்களை ராஜ மரியாதை பண்றவங்கள இது படிங்க பாருங்க. என்ன பண்றதுன்னு கேக்குறீங்களா? ஆதிவாசிகள்லாம் நீங்க என்ன சொன்னீங்க, கல்ல வச்சு நெருப்பு போடுவாங்கன்னு அங்க சொன்னீங்கல்ல, அதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா, தட்டி நெருப்பு பத்த வைக்கிறீங்க. பத்த வைங்க, கரெக்டா வச்சு பத்த வைங்க. பத்த வச்சிருக்குங்க, பத்த வச்சுட்டு இருங்க. என்னம்மா நெருப்பு வருது? என்ன உரைக்கிறீங்க? எதுக்கு தாத்தா உரைக்கிறீங்க? பத்த வைங்க, அடிங்க. நிறைய கம்மியாது. என்ன தாத்தா நெருப்பு வரலையா? என்னத்துக்கு அடிக்க வரீங்க இப்ப?
வர மாட்டேங்குதா? உங்களெல்லாம் ஆதிவாசியா போட்டா பிடித்து போடுங்க விட்டு. அதுக்குதான் நான் சேஃப்டிக்கு இது வாங்கிட்டு வந்தேன். ப்ரோ நெருப்பு போட்டு விடுங்க. வைங்க வைங்க. அப்படி பண்ணாச்சு தெரியும். இது எதுக்கு ப்ரோ? இப்படி அடிங்க. மேல 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 எதுக்கு தாத்தா? இது எதுக்கு வந்திருக்கிறதுக்கா? தாத்தா எனக்கு தெரிஞ்சு இந்த வடிவேலை பண்ணுவா மாட்டேங்குதா? பண்ணுவார்ற அதுக்குன்னு நினைக்கிறேன். அப்பப்ப சொரிச்சுடா தேய்ச்சிக்கங்க. பத்தாங்க பத்தாங்க. நெருப்பு பத்திக்கிச்சா? அதான் நெருப்பு பத்திக்கிச்சு. ஒரு ஆட்டம் ஆடுங்க. சந்தோஷம். மேல பார்த்து ஆடுங்க. ஆளு கேரக்டரா மாறிட்டார் ஐயா. தாத்தா அந்த முட்டையை கொடுங்க. இங்க வாங்க. முட்டையில ஆம்லேட் போட தெரியுமா? தெரியாதா? நான் போட்டா தாத்தா நெருப்பு பத்திர மாதிரி தெரியல. முட்டை போட்டுருவான். என்ன முட்டை எப்படி ஆயிடுச்சு? அடுப்புக்குள்ள போயிடுச்சு ப்ரோ. ஆமா ப்ரோ. சரி விடுங்க. ஆதிவாசினா அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். தாத்தா நெருப்பு போட்டு விடுங்க ப்ரோ. தாத்தா நெருப்புல வந்து இப்ப முட்டை வந்து வேகுது சரிங்களா? வேகட்டும். இதுக்கு உப்பு இதெல்லாம் போடக்கூடாது. ஏன்னா ஆதிவாசி எதுவுமே போட்டு சாப்பிட மாட்டாங்க. உப்பு அது இது. ஆமா. அதனால அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அரைகுறையா வெந்ததே சாப்பிடுவாங்க. நமக்கு பாத்தீங்கன்னா அரைகுறையாதே வெந்துட்டு இருக்கு. ப்ரோ பிளாஸ்டிக் வைக்காதீங்க, எடுத்துருங்க. பிளாஸ்டிக் அரைகுறையா வெந்திருக்கு சரிங்களா? அது பிடிங்க. இப்போ என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா அரைகுறையா வெந்திருக்கா? சூடாயிடுச்சு பாருங்க முடியும். கொஞ்ச நேரம் வெயில்ல வந்து வேகட்டும். நேரத்துக்கு வந்து அது பிடிக்க மாட்டேங்குது. வந்துருச்சா? ஓகே தாத்தா. இப்போ என்ன பண்றீங்கன்னா மட்டி போட்டுக்கோங்க. இப்போ மட்டி போடுங்க தாத்தா. பக்கத்துல வாங்க. இப்போ வந்து இதை நம்ம சாப்பிட போறோம். நம்ம இல்லை நீங்க. ஆமா தாத்தா மட்டி போடுங்க. அவங்க வந்து கையில தான் சாப்பிட மாட்டாங்க. அப்படி நக்குவாங்க. ஆமா சரிங்களா? அந்த மாதிரி இப்போ படுத்துக்கோங்க. படுங்க தாத்தா. தாத்தா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நக்குங்க. என்ன தாத்தா இவ்வளவு நேரம் பண்ணதை மறந்துட்டேனே. கேவலமா இருக்கா? என்னாச்சு? சுடுதா? என்ன தாத்தா என்ன இணைய அடிக்க வரீங்க? பொறுங்க. ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். எந்த ஆதிவாசியாதான் செருப்பு போடுவானா? செருப்பு அவருங்க. அவருங்க தாத்தா செருப்பை விட்டுருங்க ப்ரோ. செருப்பு அவருங்க தாத்தா. டக்குன்னு செருப்பு அவருங்க தாத்தா. அதுவும் இல்லாம இந்த டவுசர் வேற வேணாம் போட்டுட்டு போயிடலாம். ஆதிவாசின்னு சொல்ல வேணாமா? நானும் அப்படியே சேர்த்து கட்டி விட்டேன். நானும் சரியில்ல மறந்து போயிட்டேன். ஏண்டா இந்த டவுசரையும் அதை கழிச்சிட்டு நான் அப்படியே ஆட்டிக்கு போக சொல்றேன். ஆதிவாசியில தானே இருந்தீங்க. ஆதிவாசியில தானே இருந்தீங்க. போடா